வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆல் பட்டனை அழுத்தி தினந்தோறும் நான் அனுப்பும் பலவிதமான வீடியோக்களை, விசித்திர வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள், உபயோகப்படுத்துங்கள். சரி, இப்பொழுது ராகு கேதுக்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பல இடங்களில் இருந்து கொண்டு பலவிதமான தொல்லைகளை செய்யும். ஆதிபத்திய கிரகம், உதாரணத்துக்கு 4 கூடிய கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட 4ஆம் இடத்தில் கேது இருந்து படிப்பை கெடுக்கும். இப்படி ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தை கெடுப்பதோ வாழ வைப்பதோ மாபெரும் வேலையை செய்கின்றன. ராகு கேதுக்களின் பிடியில் மாட்டிக்கொண்ட கிரகங்களும் வேலை செய்வதில்லை. ராகு கேதுக்களின் பிடியில் மாட்டிக்கொண்ட வீடு ராசி கட்டமும் வேலை செய்வதில்லை. ராகு கேதுக்களின் பிடியில் மாட்டிக்கொண்ட அந்த ஆதிபத்தியம் எத்தனாம் இடமோ லக்னத்திலிருந்து அந்த ஆதிபத்தியமும் வேலை செய்வதில்லை. இப்படி ராகு கேதுக்கள் இடத்தை பிடித்து ஆட்டி விளக்கின்றன. இப்படி ஆட்டுவதற்கு காரணம் என்ன செய்யும்? எப்படி அதை கெடுக்கும்? அதிலிருந்து எப்படி நிவர்த்தி பெறுவது? அதற்கு என்ன பரிகாரங்கள்? ராகு கேதுக்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது பற்றியெல்லாம் புரிந்தால்தான் அந்த ராகு கேதுக்கள் எப்படி கெடுக்கின்றன என்று தெரியும். ராகு கேதுக்கள் தான் படிப்பை கெடுக்கின்றன, பண வரவை கெடுக்கின்றன, தொழிலை முடக்குகிறது, வேலையை கெடுக்கிறது, திருமண தடையை கொடுக்கிறது, குழந்தை பேர் கிடைக்காமல் தடுக்கிறது, சொந்த பந்தத்தில் சண்டையை இழுக்கிறது, செலவினங்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறது, கடன் வாங்கும் பழக்கத்தை உண்டு பண்ணுகிறது, கோர்ட்டு கேஸு வில்லங்கம் என்று மாட்டிவிடுகிறது, வாய்ப்பேச்சால் வாழ்க்கையை கெடுக்கிறது. இப்படி பல விதயங்களில் இந்த ராகு கேதுக்கள் நர்த்தனமாடி நாட்டியமாடி ஃபுல் நெகட்டிவாகவே செய்து கெடுபலனை மட்டுமே கொடுத்து கெடுத்து விடுகிறது. ராகு திசை வரும்போது மட்டும் தர்ப்பணங்களை செய்யும். மற்றபடி ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தை கெடுக்கும். கேது திசை வந்துவிட்டாலோ கேட்க வேண்டியதே இல்லை. இவற்றை பற்றியெல்லாம் விழாவாரியாக லாங் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லாங் வீடியோவை இதனுடைய தொடர்ச்சியை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அங்கு வந்து அந்த லாங் வீடியோவில் பார்த்தால் உங்களுக்கு நன்மையெல்லாம் விளங்கும், உண்மையெல்லாம் தெரியும். நன்றி, வணக்கம்.